தமிழ் வணக்கம். அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானினுடைய அணுசக்தி உருவாக்க நிலையமும் பிரதான யுரேனியம் செறிவூட்டல் நிலையமாகிய நெட்டன்ஸ் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பகம் IAEA தலைவர் அறிவித்திருக்கின்றார். இந்த சேதமானது பாரிய விளைவுகளை கொண்டது அல்ல என்றும், ஆனால் தாக்குதலுக்குள் சிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதன் மீதான தாக்குதல் சில வேளை ரேடியோ ஆக்டிவ் கதிர்வீச்சுக்களை ஏற்படுத்துமா இல்லையா என்பது குறித்து அவருடைய கருத்துக்கள் மேலும் விளக்கமாக இல்லை. அதேவேளை இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் இப்பொழுது தெஹ்ரானில் படுமோசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கூடவே லெபனானில் 50 இலக்குகளில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் இதுவரை நடைபெற்றிருக்கின்றது. லெபனானினுடைய பிரதமர் நவாஸ் சலாம் ஒரே உத்தரவு, ஹிஸ்புல்லா தன்னுடைய நாட்டில் இருந்து தாக்குதல்களை நடத்தக்கூடாது என்றும் அதை தடுப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் ஹிஸ்புல்லாவை கட்டுப்படுத்துகின்ற வல்லமை அவரிடம் இருக்கின்றதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். லெபனானினுடைய தென்புலத்தில் இருந்து ஹிஸ்புல்லாவினுடைய மோசமான தாக்குதல்கள் இப்பொழுது வாழ்வா சாவா என்ற நிலையில் இஸ்ரேலினுடைய வடபுலம் நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே இஸ்ரேலினுடைய வடபுலத்தில் இருந்து முன்னர் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் 60,000 பேர் வரை தலைதறிக்க ஓடியதும், இப்பொழுது இஸ்ரேலின் பாடசாலைகளை மூடி இஸ்ரேலியர்கள் தாக்குதல் நடைபெறாது என்று கருதப்படுகின்ற கிராம நகரங்கள் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் லெபனான் மோதல் இப்பொழுது உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றது. சமரசமற்ற ஒரு நிலையை நோக்கி இது சென்று கொண்டிருப்பதும், இஸ்ரேல் இப்பொழுது 2 தளங்களில் போர் புரிய வேண்டிய ஆபத்தான ஒரு போர் கட்டத்திற்கு உள்ளே நுழைந்திருக்கின்றது. இந்த நிலையில் நடைபெற்றிருக்கும் தாக்குதல்களை பார்த்தால் சவுதி அரேபியாவினுடைய ஆயில் சுத்திகரிப்பு நிலையம், பிரபலமான இந்த நிலையம் ஈரானினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இதோ பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. கட்டாரின் மேலாக ஈரானுடைய ஆளில்லா விமானம் பறந்திருக்கின்றது. ஆனால் தாக்குதல் நடைபெறவில்லை. இதுபோல குவைத்தில் நடைபெற்ற சம்பவத்தில் அமெரிக்காவினுடைய 3 போர் விமானங்கள் சரிந்து விழுகின்ற காட்சி வெளியாகி இருக்கின்றது. இதோ 3 விமானங்களும் ஒன்றாக விழுகின்ற காட்சிகளை பாருங்கள். ஈரானினுடைய தாக்குதல்கள் பஹ்ரைனில் நடைபெற்றிருக்கின்றது. பஹ்ரைனில் இருக்கின்ற உயரமான கட்டிடத்தின் உச்சியில் எப்படி போர் நடைபெறுவது போல தாக்குதல் நடைபெறுகின்றது என்பதை இதோ இதன் மூலமாக காணுங்கள். அதேவேளை ஈரானினுடைய ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல்கள் படுமோசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஈரான் சாதாரணமான அளவு அல்ல, தற்கொலை ஆளில்லா விமானங்களை பல்லாயிரக்கணக்கில் உற்பத்தி செய்து வைத்திருக்கின்றது. இவைகள் மத்திய கிழக்கு நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றன. எங்கு எப்பொழுது யாரை தேடி வரும் என்று திரும்பி வராத ஒன்வே என்று கூறப்படுகின்ற ஒற்றை வழி ட்ரோன்களை தயாரித்திருக்கின்றார்கள். அவைகள் புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவை உண்மையா? இதோ அதற்கான காணொளியை பாருங்கள். சவுதி அரேபியா மீது விழுந்த அடி கட்டாரின் மீது விழலாம் என்பதனால் கட்டார் தன்னுடைய இயற்கை திரவ எரிவாயு உருவாக்க நிலையத்தை மூடி இருக்கின்றது. 2 இடங்கள், ராஸ் லாபன், மெசீட் ஆகிய 2 இடங்களிலும் நிறுத்தி இருக்கின்றது. ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் தாக்குமாக இருந்தால் இதை எதுவும் செய்ய முடியாது. அதேவேளை சைப்ரஸில் இருக்கின்ற பிரித்தானிய தளத்தின் மீது ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இதை தொடர்ந்து பிரிட்டிஷ் படைகள் அங்கு இருக்க முடியாது
முடியாதென்று அவற்றை மூடிக்கொண்டு பின்வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். சைப்ரஸ் நாட்டினுடைய பிரதமருடைய வினயமான வேண்டுகோளை தொடர்ந்து கிரேக்கம் 2 F-16 போர் விமானங்களை அவர்களுடைய பாதுகாப்பிற்காக இப்பொழுது அனுப்பியிருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் மிகவும் சோர்வாகவே வெள்ளை மாளிகை வந்திருக்கின்றார். அவருக்கு உள்நாட்டிலும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அவருடைய தாக்குதல்கள் வெனிசுலா போல வெற்றி பெறும் என்று பகல் கனவில் இருந்த பல அமெரிக்கர்களும் அவருடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியை சேர்ந்தவர்களும் பெரும் சோர்வை அடைந்திருக்கின்றார்கள். இந்த போர் விரிவாக்கம் அடைவதை அமெரிக்கர்கள் விரும்பவில்லை. ஒரு சில நாட்களில் முடிவடைய வேண்டும் என்று விரும்பினார்கள். இப்பொழுது நிலைமை மோசமாக இருக்கின்றது. போரை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றலை ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அமெரிக்கா இழந்து கொண்டு இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய கைமீறி போகின்றது விவகாரம். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய படை வீரர் மேலும் ஒருவர் மரணமடைந்திருப்பதாக சற்று முன்னர் செய்தி வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்பொழுது பிரச்சனை, போரை நடத்த வந்த அமெரிக்கா அடுத்த திட்டத்தை போட தவறி இருக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. இப்பொழுது மத்திய கிழக்கில் இருக்கின்ற அனைத்து அமெரிக்க தளங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. இந்த நாடுகளில் இருக்கின்ற தளங்களை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இது போன்ற தாக்குதல் நடைபெறாது என்கின்ற நோக்கத்தில் அமெரிக்கா வந்ததா தெரியவில்லை. ஆனால் இந்த தாக்குதல்களை தடுக்கவோ அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்யவோ இயலாத நிலையில் அமெரிக்காவினுடைய நிலை இருக்கின்றது. இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் ஈரானுடைய இன்றைய முன்னணி தலைவர் அலி லரிஜானி அமெரிக்காவுடன் பேச முடியாது என்றும் பேச்சுவார்த்தை கதவுகள் மூடப்படுகின்றது என்றும் அறிவித்திருக்கின்றார். டொனால்ட் டிரம்பினுடைய மாய கனவுகள் ஒரு காலமும் நிறைவேறப் போவதில்லை. நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விடயத்தை தொடங்கி இவ்வளவு சிரமத்தை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடன் பேச முடியாது. அவரினால் இன்று மத்திய கிழக்கு முழுவதும் குளவிக்கூட்டில் கல்லறிந்த இடமாக மாறி இருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டினார். ஈரானுடைய 131 நகரங்களில் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. 555 பேர் மரணமடைந்திருப்பதாக தொண்டு நிறுவனங்கள் கூறுகின்றன. இந்த மரண எண்ணிக்கை 600-ஐ தொட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது. இப்படியான ஒரு நெருக்கடியான நிலையில் போரை தொடங்கி முடித்து விடலாம் என்று வந்த அமெரிக்கா இப்பொழுது முடிவடையும் என்று கூற முடியாத அளவிற்கு நெருக்கடியான ஒரு நிலையை சந்தித்திருக்கின்றது. என்ன நடைபெற போகின்றது? ஐரோப்பாவில் இருந்து ஆத்திரமான குரல்கள் கேட்கின்றன. ஐரோப்பா இனி பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று ஊர்சுலா வோன் டெர் லைன் கூறியிருக்கின்றார். அடுத்த செய்தியில் அதை பார்க்கலாம். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.